அலங்கரிக்கப்பட்ட அந்த மணப்பெண் முகம் வாடி அமர்ந்திருந்தாள். அவள் முகம் கவலையாலும் அச்சத்தாலும் நிறைந்திருந்தது. அந்த இடமே ஒருவித பரபரப்பில் இருந்தது. திருமண ஊர்வலம் இன்னும் ஏன் வரவில்லை? அனைவரது முகத்திலும் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. சரியாக அந்த நேரத்தில் பாபுவின் மொபைல் போன் சத்தமாக ஒலித்தது. அவர் உடனடியாக அழைப்பை ஏற்று ஏன் இன்னும் ஊர்வலம் வரவில்லை என்று கேட்டார். ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் அவரை நிலை உலைய செய்தது. மணமகனுக்கு வேறொரு பெண்ணின் மீது விருப்பம் இருந்ததாகவும் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டதாகவும் அந்த நபர் கூறினார். திருமண ஊர்வலம் வராது என்று தெரிந்தது. பாபு சில நொடிகள் போனில் ஹலோ ஹலோ என்று கத்தி கொண்டிருந்தார். ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. முகம் வெளிரி போய் கைகளை நெற்றியில் வைத்தபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். வீடு முழுவதும் அமைதி நிலவியது. மெல்ல மெல்ல கிசுகிசுப்புகள் சத்தமாக மாறின. பெண்ணிடம் ஏதோ குறை இருக்குமோ, இந்த பாவப்பட்ட பெண்ணின் நிலை என்னவாகும் என்று பேசிக்கொண்டனர். திருமண ஊர்வலம் வராததால் ஒருவரின் வாழ்க்கையே முடிந்து விட்டது போன்ற சூழல் நிலவியது. ஸ்ரேயாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவள் தனது நிலையை இன்னும் தாழ்த்தி கொண்டாள். அந்த அப்பாவி அழகான மணப்பெண்ணை பார்த்த அனைவரின் இதயமும் கனத்தது. ஆனால் யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. பாபு வேலை செய்த நிறுவனத்தின் உரிமையாளர் இங்கிலாந்துக்கு தொழில் நிமித்தமாக சென்றிருந்ததால் திருமணத்திற்கு வர முடியவில்லை. இருப்பினும் அவரது மனைவி திருமதி கவிதாவும் மகன் அவினாஷ் குமாரும் கலந்து கொண்டனர். அவர்கள் இந்த சம்பவங்களை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தனர். வதந்திகள் அதிகமாகி கொண்டே இருந்தன. பாபுவின் கௌரவம் குலைந்தது. இவ்வளவு பெரிய அவமானத்திற்கு பிறகு யார் அவரது மகளை திருமணம் செய்வார்கள்? திருமதி கவிதாவின் கண்கள் அந்த பயந்து போன பெண்ணின் மீதே நிலைத்திருந்தன. அவளது அப்பாவி முகமும் கன்னங்களில் வழிந்தோடிய கண்ணீரும் கவிதாவின் இதயத்தை நெகிழ செய்தது. பிறகு அவர் ஒரு முடிவை எடுத்தார். அவர் தனது மகன் அவினாஷை பார்த்தார். பிறகு பாபுவிடம் சொன்னார், பாபு, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகளை என் மருமகளாக ஆக்கிக் கொள்கிறேன். எனக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது. பாபு அதிர்ச்சி அடைந்தார். அவரது உதடுகள் நடுங்கின. ஆனால் சகோதரி, இப்போதான் இப்படி நடந்திருக்கிறது. அவர் எதையாவது சொல்ல வருவதற்குள் அவினாஷ் பேசினான். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? திருமதி கவிதா கண்டிப்புடன் சொன்னார். அவினாஷ், இப்போது இது கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். பாபு அனுபவிக்கும் இந்த துயரத்தை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. நீ இப்போது கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் எந்த வாதத்தையும் கேட்க மாட்டேன். இவ்வளவு அழகான பண்பான பெண் உனக்கு எங்கே கிடைப்பாள்? அவினாஷின் முகம் கோபமும் கையெறு நிலையும் கலந்த கலவையாக இருந்தது. அவனுக்கு இந்த திருமணத்திற்கு வரக்கூட விருப்பம் இல்லை. ஆனால் அவன் அம்மா அவனை வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தார். இப்போது அதே அம்மா திடீரென்று அவனை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். பாபுவின் கண்கள் நம்பிக்கையாலும் நன்றியுணர்வினாலும் நிறைந்தன. அவர் நடுங்கும் குரலில், மகளே, இவர்கள் மிக சிறந்த மனிதர்கள். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றார். ஸ்ரேயாவின் கண்கள் மீண்டும் கண்ணீரால் குளம் கட்டின. வருங்கால கணவனை பற்றி அவள் கண்ட கனவுகள் எல்லாம் இப்போது சமூக கௌரவம் என்ற பெயரில் வேறொருவருடன் இணைக்கப் போகிறது. இப்போது நீதான் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அப்பாவின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரேயா மௌனமாக தலை குனிந்தாள். அடுத்த சில நொடிகளில் ஒரு முன்பின் தெரியாத நபருடன் அவள் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டாள். தான் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த நபர் யார்? இப்போது திருமணம் செய்து கொள்பவர் எப்படிப்பட்டவர்? அவர் குணம் என்ன என்பது கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இவர்தான் தன் கணவர், இதுதான் தன் உலகம் என்பது மட்டுமே. ஸ்ரேயா 21 வயதான சிவந்த நிறமும் மென்மையான தோற்றமும் கொண்ட அதீத அழகுடைய பெண். யாரையும் வசீகரிக்கக்கூடிய ஆழமான பெரிய கருவிழிகள் அவளுக்கு இருந்தன. அவள் பாபுவின் இளைய மகள். சில மாதங்களுக்கு முன்புதான் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தனது எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது பாபுவின் தூரத்து உறவினர் ஒருவர் ஒரு வரனை கொண்டு வந்தார். பையன் மிக சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவன், படித்தவன், அரசு வேலையில் இருக்கிறான், கௌரவமான குடும்பம் என அந்த பையனை பற்றி புகழ்ந்து தள்ளினார். பாபு அதிகம் யோசிக்காமல் அந்த வரனை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரேயா தன்னால் முடிந்தவரை இப்போது தனக்கு திருமணம் வேண்டாம் என்று அப்பாவிடம் புரிய வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலாக, அம்மா, இது உன் நன்மைக்காகத்தான் என்றார் அப்பா. இறுதியில் அவளது திருமணம் கட்டாயமாக நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் திருமணத்தன்று ஊர்வலம் வராத போது அவளது உலகமே இடிந்து விழுந்தது போல உணர்ந்தாள்.
அவள் கௌரவத்தை காப்பாற்ற திருமதி கவிதா தனது முடிவை எடுத்தார். என் மகன் அவினாஷுக்கும் ஸ்ரேயாவிற்கும் திருமணம் செய்து வைப்பேன். எந்தவித தயாரிப்பும் இல்லாமல், விருப்பம் அல்லது வெறுப்பை பற்றி சிந்திக்காமல் அவினாஷ் குமாரின் மனைவியாக ஸ்ரேயா கவிதாவின் வீட்டிற்கு வந்தடைந்தாள். இப்போது அவள் தனக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டில் இருந்தாள். திருமதி கவிதா அவளை அறைக்கு அழைத்து சென்று நிதானமாக இரு மகளே என்று ஆறுதல் கூறினார். அறைக்குள் நுழைந்த ஸ்ரேயா சில நொடிகள் வாசலிலேயே நின்றாள். அவள் கண்கள் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையும் நோட்டமிட்டன. அது ஒரு பெரிய ஆடம்பரமான அறை. அனைத்தும் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சுவரில் இருந்த அலங்கார திரைகள், சரவிளக்கில் இருந்து வந்த மென்மையான ஒளி மற்றும் அந்த அறையில் நிலவிய அமைதி அவளை ஆழமாக தொட்டது. அவள் மெதுவாக அறைக்குள் நகர்ந்தாள். திடீரென்று ஒரு சுவரில் அவள் பார்வை நிலைத்தது. அங்கே ஒரு பெரிய புகைப்படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த மனிதருக்கு சுமார் 28 வயது இருக்கும். லேசான தாடி இருந்தது. நெற்றியில் சிதறி கிடந்த கருகரு கூந்தல், கூர்மையான முகவெட்டு, அகன்ற மார்பு மற்றும் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம். ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த கண்கள் ஒளித்து வைத்திருப்பது போல தோன்றியது. ஸ்ரேயா சிறிது நேரம் அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்தாள். பிறகு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஈர்ப்பினால் உந்தப்பட்டு அவள் முன்னோக்கி நகர்ந்தாள். புகைப்படத்தின் முன்னே சென்று மெதுவாக அதன் சட்டத்தை தொட்டாள். அந்த படத்தின் கண்களை உற்று பார்த்தபோது அந்த கண்கள் தன்னையே திருப்பி பார்ப்பது போல அவளுக்கு தோன்றியது. சில நொடிகள் கழித்து அவள் முகத்தை திருப்பி கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். இப்போது அவள் பார்வை அறையின் மற்ற பகுதியின் மீது படர்ந்தது. பர்னிச்சர், சுவர்கள், திரைகள் என அனைத்தும் கருப்பு மற்றும் வெள்ளை மைய கருத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த அறையின் உரிமையாளரின் குணத்தை போலவே அந்த அறையும் ஆழமானதாகவும் மர்மமானதாகவும் இருப்பதை அவள் உணர்ந்தாள். கண்டிப்பான, அதே சமயம் மிகவும் தனிமையான ஒரு உணர்வு அங்கு இருந்தது. அவள் மெதுவாக கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். அவள் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் இல்லை. அவளது புதிய வாழ்க்கையின் முதல் இரவிற்கு சாட்சியாக ஒரு மௌனம் மட்டுமே அங்கு நிலவியது. நிச்சயமாக அந்த அறையின் உரிமையாளருக்கு வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய 2 நிறங்களும் மிகவும் பிடிக்கும் போலும். அறையின் ஒரு சுவரில் ஒரு ஸ்டடி டேபிள் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அருகில் சில ஃபைல்கள் மற்றும் புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய அலமாரி இருந்தது. மற்றொரு சுவரை ஒட்டி சோபாக்கள் இருந்தன. 3வது சுவரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அதற்கு அருகில் உடை மாற்றும் அறை மற்றும் குளியல் அறைக்கான கதவுகள் இருந்தன. ஸ்ரேயா அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போதே கதவின் கைப்பிடி அசைந்தது. கதவு மெதுவாக திறந்தது. அவளது மூச்சு நின்றது. யாரோ உள்ளே வருவதை காண அவள் திரும்பினாள். அவர் ஒரு கருப்பு நிற சட்டையை அணிந்திருந்தார். அதன் கைகள் முழங்கை வரை மடிக்கப்பட்டிருந்தன. அவர் நீல நிற ஜீன்ஸ் மற்றும் ஜாக்கர்ஸ் அணிந்திருந்தார். அவரது முகத்தில் ஒரு விதமான தீவிரத்தன்மை இருந்தது. அதை கண்டால் எவரும் அவரிடம் பேச துணிய மாட்டார்கள். ஸ்ரேயாவை பார்க்காமலேயே அவர் நேராக உடை மாற்றும் அறைக்குள் சென்றார். கால்களில் தெம்பே இல்லாதவள் போல ஸ்ரேயா அங்கேயே நின்றாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார். இப்போது தளர்வான பேண்ட் மற்றும் லேசான சட்டை அணிந்திருந்தார். அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் நேராக கட்டிலுக்கு சென்று தனது மொபைல் போனை எடுத்து சார்ஜரில் போட்டார். ஸ்ரேயா தனது தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். ஏதோ சொல்ல விரும்பி மெதுவாக ஒரு அடி எடுத்து வைத்து அவருக்கு அருகில் போய் நின்றாள். அவள் அவரது கையை லேசாக தொடுவதற்காக தனது கையை நடுக்கத்துடன் உயர்த்தினாள். அப்போது அவரது குரல் எதிரொலித்தது. என் கண்ணில் படாதே, வெளியே போ. அவரது குரல் ஆழமாகவும் கட்டளையிடும் தொனியிலும் இருந்தது. அது கேட்பதற்கு இனிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் இருந்த கோபம் ஸ்ரேயாவின் இதய துடிப்பை அதிகரிக்க செய்தது. அவள் சொல்ல நினைத்த வார்த்தைகள் இதழ்களிலேயே நின்றுவிட்டன. அவளது உயர்த்தப்பட்ட கை அந்தரத்திலேயே நின்றது. அவர் திரும்பினார். அவரது கண்கள் ஆழமாகவும் இருண்டதாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தன. அதில் வெறுப்பு கொப்பளிப்பது போல தெரிந்தது. அவர் அவளை பார்த்து சொன்னார், எந்த தவறான எண்ணத்திலும் இருக்காதே. நான் உன்னை என் சுய விருப்பத்தோடு திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் அம்மாவுக்கு உன்னை பிடித்திருந்தது. அவர் உன்னை தன் மருமகளாக பார்க்க விரும்பினார். அதனால்தான் அவருக்காக நான் சம்மதித்தேன். மற்றபடி எனக்கு உன் மீது எந்த ஆர்வமும் இல்லை. அவரது வார்த்தைகள் ஸ்ரேயாவின் இதயத்தை ஒரு கூர்மையான ஆயுதம் போல குத்தின. அவள் இதயம் கதறியது.
ஆனால் குரல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. அவள் அங்கேயே நின்றாள். ஒரு சிலையை போல நின்றிருந்தாள். அவினாஷ் அந்த அறையின் உரிமையாளர், இப்போது அவளது கணவரும் கூட. ஆனால் அந்த உறவில் நெருக்கமோ அல்லது ஆறுதலோ இல்லை. இருவருமே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் மட்டுமே இருந்தது. தங்கள் சொந்த காரணங்களுக்காக ஸ்ரேயாவின் கண்களில் ஒரு மின்னல். ஒருவேளை அது கண்ணீராக இருக்கலாம், அல்லது தனது புதிய வாழ்க்கை அன்புடன் தொடங்கவில்லை, மாறாக ஒரு குளிர்ந்த மௌனத்துடன் தான் தொடங்கியிருக்கிறது என்ற நிதர்சனத்தை அவள் உணர்ந்தாள். அவன் சட்டென்று கட்டிலில் படுத்து கொண்டான். ஸ்ரேயா நீண்ட நேரம் அங்கேயே நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டான். அந்த அறையில் வேறு யாராவது இருக்கிறார்கள் என்பதை தெரியாதது போல அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஸ்ரேயாவின் கால்கள் தள்ளாடின. அவளால் இனிமேல் எழுந்து நிற்க முடியாது என்று தோன்றியது. ஆதரவுக்காக அவள் சுற்றிலும் பார்த்தாள். ஆனால் அங்கு எதுவுமே இல்லை. எப்படியோ தனது பலவீனமான மற்றும் களைப்படைந்த உடலை தேற்றிக் கொண்டு மெதுவாக சோபா வரை நடந்து சென்று அமர்ந்தாள். அவளது கண்களில் இருந்து கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர் வழிந்தோடியது. அவளுக்கு திருமணமாகி சில மணி நேரங்களே ஆகியிருந்தன. அதற்குள்ளவே அவளது கணவன் அவளது இடத்தை அவளுக்கு காட்டிவிட்டான். அவள் திரும்பி அவினாஷ் ஒரு புறமாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலை பார்த்தாள். இப்போது அவளுக்கு அவனது தலையின் ஒரு பகுதி மட்டுமே தெரிந்தது. பிறகு அவள் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழத் தொடங்கினாள். எவ்வளவு நேரம் அங்கேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் தன் வாயிலிருந்து எந்த சத்தமும் வராதவாறு அவள் பார்த்து கொண்டாள். ஒரு தேம்பல் கூட வெளியே கேட்கவில்லை. ஒருவேளை யாராவது வந்து தனக்கு ஆறுதல் சொல்வார்கள், அல்லது தான் எவ்வளவு உடைந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று அவள் மனதின் ஆழத்தில் இன்னும் நம்பிக்கை கொண்டிருந்தாள் போலும். எப்போது தூங்கினாள் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. தூக்கத்திலும் அவள் அமைதியின்றி இருந்தாள். அவளது கனவில் அதே சம்பவங்கள், அதே ஏளன பேச்சுக்கள், அதே வெறுப்பு நிறைந்த முகம் மீண்டும் மீண்டும் வந்தன. திடீரென்று அவள் அலறிக்கொண்டு விழித்தாள். அவளது சத்தம் அவினாஷை எழுப்பியது. அவன் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து விளக்கை போட்டான். அந்த வெளிச்சத்தில் ஸ்ரேயா சோபாவில் அமர்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கதறி அழுவதை கண்டான். அவளது தேம்பல் சத்தம் அந்த அறையின் சுவர்களில் எதிரொலித்தது. அவினாஷின் முகம் கடினமானது. அவன் எரிச்சல் அடைந்தான். கட்டிலில் இருந்து சட்டென்று குதித்து வெறும் காலால் கார்பெட்டு மீது நடந்து அவளிடம் சென்றான். அடுத்த நொடியே அவன் ஸ்ரேயாவை பிடித்து உலுக்கினான். வாயை மூடு, சுத்தமாக சத்தமே வரக்கூடாது. அவனது குரலில் வெறும் கோபம் மட்டுமல்ல, ஒரு பெரும் புயலே இருந்தது. ஸ்ரேயா பயத்தில் நடுங்கினாள். அவள் ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் குரல் தொண்டையிலேயே சிக்கி கொண்டது. அவினாஷின் கண்களில் கோபமும் ஆத்திரமும் தெளிவாக தெரிந்தது. பகல் முழுக்க நீ கொடுத்த தொல்லை போதாதென்று இப்போது என் இரவையும் கெடுக்கிறாயா என்று அவன் கத்தினான். ஸ்ரேயா எதையாவது சொல்வதற்கு முன்பே அவளது கையை உதறிவிட்டு அவன் கதவை நோக்கி சென்றான். கதவை திறந்து கண்டிப்பான குரலில் சொன்னான், வெளியே போ. மற்றவர்களின் தூக்கத்தை கெடுப்பதை எப்போது நிறுத்துகிறாயோ அப்போது மட்டும் இந்த அறைக்கு வா. ஸ்ரேயா அவனை நம்பிக்கையற்ற பார்வையில் பார்த்தாள். அவளது கண்கள் அதிர்ச்சியாலும் வலியாலும் நிறைந்திருந்தன. அவினாஷ் அவளை வெளியே தள்ளிவிட்டு உடனடியாக கதவை மூடினான். ஆனால் நான் எங்கே போவேன்? இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. தயவு செய்து கதவை திறங்கள் என்று அவள் கதவை மெல்ல தட்டினாள். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. கதவு மூடப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த நபருக்கு இனி எதை பற்றியும் கவலை இல்லை என்பது போல தெரிந்தது. வேறு வழியின்றி ஸ்ரேயா அந்த கதவருகே தரையிலேயே அமர்ந்தாள். குளிரில் அவள் உடல் உறைந்து போனது. அவளது விக்கல் மெல்ல குறைந்ததை தவிர கண்கள் இன்னும் கண்ணீரை சொரிந்து கொண்டே இருந்தன. சிறிது நேரம் கழித்து அவள் எழுந்து வெளியே இருந்த சோபாவில் சென்று அமர்ந்தாள். அங்கேயே சாய்ந்து கொண்டு மீண்டும் அழுதாள். அவளது பார்வை கூரையில் இருந்த பெரிய சரவிளக்கின் மீது நிலைத்தது. அதன் ஒளி மஞ்சளாகவும் பிறகு வெள்ளையாகவும் மின்னியது. ஸ்ரேயாவின் கண்கள் மெல்ல சொக்கின. உறக்கம் அவளை தழுவியது. அந்த பனிக்கால இரவில் குளிர்ந்த சோபாவிலேயே விடியல் பிறந்தது. யாரோ அவளது தோளில் கை வைத்தனர். அவள் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தாள். கண்களை திறந்து பார்த்தபோது அதே முகத்தை கண்டாள். அவினாஷின் முகம் நேற்றைய இரவை விட இன்று இன்னும் கடுமையாக இருந்தது. அவள் விரைவாக எழுந்து அமர்ந்து அவனை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தாள். அவினாஷ் ஒரு குளிர்ந்த குரலில் சொன்னான்,
தூக்கம் போதுமான அளவு முடிந்து விட்டது என்றால் இப்போது எழுந்து நட, சீக்கிரம் தயாராகு. அவனது குரலில் கேலி கலந்திருந்தது. ஸ்ரேயா தலை குனிந்தாள். அவள் எதையும் சொல்லவில்லை. இதுதான் இனி தனது வாழ்க்கை, குளிரான, மௌனமான மற்றும் இரக்கமற்ற வாழ்க்கை என்ற கசப்பான உண்மையை அவள் விழுங்கி கொண்டாள். அழுது சிவந்து வீங்கி இருந்த ஸ்ரேயாவின் கண்களை அவன் சைகை காட்டினான். அத்துடன் அவன் சோபாவில் இருந்து எழுந்தான். தனது சட்டையின் பட்டன்களை போட்டுக்கொண்டே அவன் சொன்னான், இதோ பார், அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. தெரிந்தால் இந்த அவினாஷ் குமார் யார் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும். அத்துடன் அவன் கோபமாக அங்கிருந்து சென்றான். ஸ்ரேயா அருகில் கிடந்த ஒரு துப்பட்டாவை மெதுவாக எடுத்து தனது கழுத்தில் சுற்றி கொண்டாள். நேற்று இரவு தனக்காக மூடப்பட்ட அந்த அறையின் பாதியளவு திறந்திருந்த கதவை அவள் ஒரு முறை பார்த்தாள். ஆனால் இன்று அதே கதவு திறந்திருந்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த அறையை நோக்கி சென்றாள். அறைக்குள் நுழைந்தவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக குளியலறைக்கு சென்றாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் முகம் கழுவி புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்தபோது அவினாஷ் கண்ணாடியின் முன் நின்று தயாராகி கொண்டிருப்பதை ஸ்ரேயா கண்டாள். அவனது வெள்ளை நிற சட்டையின் கைகள் முழங்கை வரை மடிக்கப்பட்டிருந்தன. கருப்பு நிற ஜீன்ஸ் அணிந்து தனது முடியை சரி செய்து வாசனை திரவியம் அடித்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த உறுதியையும் மௌனத்தையும் கண்ட ஸ்ரேயாவின் இதயம் மீண்டும் கனத்தது. அவனிடம் ஏதும் பேசாமல் அவள் அறையை விட்டு வெளியேறி கீழே சென்றாள். அவளை பார்த்தவுடனேயே மாமியார் புன்னகைத்தார். ஏ ஸ்ரேயா, ஏன் அங்கே நிற்கிறாய்? இங்கே வந்து என் அருகில் அமர். அவரது குரலை கேட்டதும் ஸ்ரேயா தன்னை தேற்றிக் கொண்டாள். புன்னகைக்க முயன்றபடி அவருக்கு அருகில் சென்று ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள். நேற்று இரவு எந்த பிரச்சனையும் இல்லையே. உண்மையில் எல்லாம் மிக தற்செயலாக நடந்ததால் உனக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்யக்கூட எனக்கு நினைவில்லை என்றார் மாமியார். அதற்கு ஸ்ரேயா சிறிய புன்னகையுடன், பரவாயில்லை அத்தை, நான் அப்பாவிடம் சொல்லி என் பொருட்களை எடுத்து வர சொல்கிறேன் என்றாள். அதற்கு மாமியார் வருத்தத்துடன், ஐயோ மகளே, நீ இப்போது இந்த வீட்டின் மருமகள். பழைய துணிகளோ பொருட்களோ இனி தேவையில்லை. நான் அவினாஷிடம் சொல்கிறேன். அவன் இன்று உன்னை மாலுக்கு அழைத்து செல்வான். உனக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கிக்கொள். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டது. எனவே புதிய பொருட்களுடன் தான் நாம் தொடங்க வேண்டும். இனி பழைய துணிகள் வேண்டாம். அவரது குரலில் இருந்த அந்த தாய்மை ஸ்ரேயாவின் கண்களை ஒரு கணம் நனைத்தது. ஆனால் அவினாஷின் பெயரை கேட்டதும் அவள் இதயத்தில் ஏதோ ஒன்று மீண்டும் உடைந்தது. அவள் மெதுவாக, ஏன் அவரை தொந்தரவு செய்ய வேண்டும் அத்தை? நானே என் பொருட்களை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். மாமியார் எதையாவது சொல்வதற்குள் அவினாஷ் படிக்கட்டுகளில் இறங்கி வந்து ஸ்ரேயாவிற்கு நேர் எதிரே இருந்த நாற்காலியை இழுத்து தன் அம்மாவுக்கு அருகில் அமர்ந்தான். ஸ்ரேயாவின் பார்வை அவன் மீது நிலைத்தது. அவனது முகம் நேற்று இரவை போலவே தீவிரமாக இருந்தது. அவன் இன்னும் வசீகரமாக தெரிந்தாலும் மிகவும் குளிர்ந்த மற்றும் கண்டிப்பான தோற்றத்தில் இருந்தான். நீ வந்தது நல்லது மகனே என்றார் அம்மா. ஸ்ரேயாவை இன்று மாலுக்கு அழைத்து சென்று அவளுக்கு சில புதிய பொருட்களை வாங்கி தரலாம் என்று நினைத்தேன். இதோ பார், நேற்று இரவிலிருந்து அவள் அதே உடையைத்தான் அணிந்திருக்கிறாள். அவினாஷ் நிமிர்ந்து ஸ்ரேயாவை பார்த்தான். அவனது கண்கள் குளிர்ச்சியாகவும் அக்கறையற்றதாகவும் இருந்தன. ஸ்ரேயா உடனடியாக தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அந்த ஒரு பார்வை கூட அவளை ஆழமாக பாதித்தது. பிறகு அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவன் தன் அம்மாவிடம் திரும்பி, மன்னிக்கவும் அம்மா, ஆனால் நான் அலுவலகம் செல்கிறேன் என்றான். அம்மாவின் முகம் திடீரென கடுகடுத்தது. அவர் கையில் இருந்த உணவு துண்டு தட்டிலேயே விழுந்தது. அவர் முகம் சுளித்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? திருமணத்திற்கு அடுத்த நாளே யாராவது வேலைக்கு செல்வார்களா? நீ ஒரு நாள் போகவில்லை என்பதற்காக அலுவலகம் மூடிவிடாது. உன் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடு. வேலை வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்றார். அவரது குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அறை முழுவதும் அமைதி நிலவியது. ஸ்ரேயா நிலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவினாஷின் முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கல்லை போலவே கடினமாக இருந்தது. அவினாஷ் எரிச்சல் அடைந்தான். அம்மா, இது திட்டமிட்ட திருமணம் அல்ல. இது ஒரு விபத்து போன்றது. 12 மணி நேரத்திற்கு முன்பு கூட நான் தயாராக இல்லாத ஒரு திடீர் முடிவு. என் மீது ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டீர்கள். இந்த திருமணத்திற்காக நான் என் வேலையை விட்டு விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் மிகப்பெரிய தவறு. நான் விடுப்பு எடுப்பதாகவோ அல்லது எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றோ என் குழுவிடம் சொல்லவில்லை என்று கூறிக்கொண்டே ஒரு துண்டு டோஸ்டை வேகமாக வாயில் போட்டான். பிறகு நாற்காலில் இருந்து எழுந்தான். அப்படியானால் விடுப்பு எடு மகனே என்றார் அம்மா முகம் சுளித்தபடி. அதில் என்ன தவறு? இன்று வர முடியாது என்று உன் மேல் அதிகாரியிடம் சொல்.
அவினாஷ் தனது அம்மாவை சோர்வாகவும் கையிறு நிலையுடனும் பார்த்தான். அம்மா, தயவு செய்து நிலைமையை எனக்கு இன்னும் மோசமாக்காதீர்கள். நேற்று இரவு எடுத்த முடிவிலிருந்து மீண்டு வர நான் ஏற்கனவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கூறி முடித்தவன் அமைதியாக தன்னை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரேயாவை சற்றே திரும்பி சைகை காட்டினான். அம்மாவும் ஸ்ரேயாவை ஒரு முறை பார்த்தார். பிறகு தலையை அசைத்தபடி ஒரு பெருமூச்சு விட்டார். அவர்களுக்கு ஏதோ சரியில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவர் அதற்கு மேல் ஏதும் சொல்லவில்லை. உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே செய் என்று மட்டும் மென்மையாக சொன்னார். அவினாஷ் கோபத்தோடும் பதற்றத்தோடும் வெளியேறினான். அம்மாவின் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. ஸ்ரேயாவின் முகத்தில் இருந்த சோகத்தை அவர் கவனித்தார். கவலைப்படாதே மகளே என்று மென்மையாக சொன்னார். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். இப்போது காலை உணவை சாப்பிடு. அவரது குரலில் அனுதாபம் இருந்தது. ஸ்ரேயா ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு தலையசைத்தாள். தன் சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு தட்டில் கவனம் செலுத்தினாள். அமைதியாக காலை உணவை சாப்பிட தொடங்கினாள். திருமணம் முடிந்து ஒரு வாரம் கடந்து விட்டது. அவினாஷின் நடத்தை இன்னும் அதே குளிரான மற்றும் அந்நியமான நிலையிலேயே இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இப்போது அவன் அந்த அறையில் அவளுக்கு சற்று இடம் அளித்திருந்தான். ஆனால் அவன் இதயத்தில் அவளுக்கு இடம் கிடைக்கவில்லை. இன்றும் கூட இருவரும் சேர்ந்து இரவு உணவிற்கு செல்ல வேண்டும் என்று அம்மா வற்புறுத்தி இருந்தார். ஸ்ரேயா மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் வழி நெடுகிலும் அவளுக்கு கிடைத்தது மௌனம் மட்டுமே. கடந்த 7 நாட்களாக அவர்களுக்கு இடையே ஒரு சுவராக நின்ற அதே மௌனம் இப்போதும் தொடர்ந்தது. நகரின் ஒரு அழகான உணவகத்தின் வெளியே அவர்களின் கார் நின்றது. வரும் வழி எங்கும் அவர்களுக்குள் ஒரு வார்த்தை கூட பரிமாறப்படவில்லை. ஸ்ரேயா ஜன்னல் வழியாக வெளியேயே பார்த்து கொண்டிருந்தாள். அவினாஷ் அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை. கார் நின்றவுடன் அவினாஷ் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். ஸ்ரேயா ஒரு கணம் அவனை பார்த்தாள். அவன் அதற்குள்ளாகவே விறுவிறுவென உணவகத்திற்குள் சென்று விட்டான். அவள் ஒரு பெருமூச்சு விட்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவளது நடையின் வேகம் குறைந்தாலும் எப்படியோ சமாளித்து அவனுடன் உள்ளே சென்றாள். அவினாஷ் நேராக ஒரு மூலையில் இருந்த மேஜைக்கு சென்று அமர்ந்தான். ஸ்ரேயாவும் அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தாள். அவளது கண்களில் ஒரு சிறிய பதற்றம் தெரிந்தது. அவினாஷின் மௌனம் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. இன்று அவன் எந்த கோபத்தையோ அல்லது கேலி பேச்சையோ காட்டவில்லை. அவன் சும்மா அமைதியாக இருந்தான். அவனது மனதிற்குள் ஒரு புயலே வீசி கொண்டிருப்பது போல தோன்றியது. ஆனால் வெளிப்புறத்தில் அனைத்தும் அமைதியாக தெரிந்தது. நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய் என்று அவினாஷ் அதே தீவிரமான துணியில் கேட்டான். அவனது குரலில் எந்த ஒட்டுதலும் இல்லை. அவனது முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஸ்ரேயா திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். பிறகு வேகமாக தனது பார்வையை தாழ்த்தி கொண்டாள். உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே ஆர்டர் செய் என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னான். அவினாஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெனுவை எடுத்து வெயிட்டரிடம் ஆர்டர் கொடுத்தான். ஸ்ரேயாவின் இதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டது. அவன் நினைத்திருந்தால் அவளிடம் கேட்டிருக்கலாம். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று ஒரு முறையாவது அவளிடம் சொல்லி இருக்கலாம். நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய் என்று அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. உணவகத்தின் கலகலப்பான சூழலுக்கு மத்தியில் ஸ்ரேயாவின் தனிமை இன்னும் ஆழமாகிறது. உணவகத்தில் மெல்லிய இசை ஒலித்து கொண்டிருந்தது. எங்கும் சிரிப்பு சத்தமும் உரையாடல்களும் பிரகாசமான விளக்குகளும் நிறைந்திருந்தன. ஆனால் யாரோ காலத்தை உறைய வைத்தது போல அவர்கள் அமர்ந்திருந்த மேஜையில் மட்டும் மௌனம் நிலவியது. 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அவினாஷின் போன் ஒலித்தது. அவன் போனை எடுத்து திரையை பார்த்தான். அவனது முகம் சட்டென்று மாறியது. பிறகு அவன் எழுந்து சற்று தள்ளி சென்றான். ஸ்ரேயா அங்கேயே அமர்ந்து அவனது முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் ஒரு சொல்ல முடியாத வலி ஏற்பட்டது. அவனுக்கு உண்மையில் தன் மீது அக்கறை இல்லையா அல்லது அவனால் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று இருக்கிறதா என்று அவள் வியந்தாள். ஆனால் அவளது கேள்விகளுக்கு பதிலாக அந்த மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவர்களின் உறவின் அடையாளமாக மாறிப்போன அதே மௌனம். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தும் உண்மையில் ஒன்றாக இல்லை. இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய நிதர்சனமாக இருந்தது. அவினாஷ் போனை எடுத்தபோது திரையில் அவனது நண்பன் சரத்தின் பெயர் மின்னியது. அவன் அழைப்பை ஏற்றதும், நண்பா, ஒரு பெரிய பிரச்சனை என்று சரத்தின் கவலையான குரல் கேட்டது. என்ன ஆனது என்று அவினாஷும் பதற்றத்துடன் கேட்டான். நான் உனக்கு லொக்கேஷனை அனுப்புகிறேன், சீக்கிரம் அங்கே வா, வந்ததும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சரத் பதிலை எதிர்பார்க்காமல் இணைப்பை துண்டித்தான்.
அவினாஷ் சில நொடிகள் குழப்பத்துடன் அங்கேயே அமர்ந்திருந்தான். தனது மொபைல் திரையில் இருந்த லொகேஷனை பார்த்தான். அது உணவகத்திலிருந்து வெறும் 10 நிமிட தொலைவில் தான் இருந்தது. அவன் ஸ்ரேயாவை பார்த்தான். அவள் இன்னும் நம்பிக்கையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். முதல் முறையாக அவனை தன் சொந்தக்காரனாக அவள் கருதியது போல தெரிந்தது. நீ சாப்பிடு என்று அவன் மென்மையாகவும் அதே சமயம் கண்டிப்பான தொனியிலும் சொன்னான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. இதோ பக்கத்தில் தான் செல்கிறேன். சீக்கிரம் வந்து விடுகிறேன். நான் வர சற்று தாமதமானால் நீயே பில்லை செலுத்திவிடு. நானே வந்து உன்னை அழைத்து செல்கிறேன். அவன் தனது கார் சாவியை மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்து நின்றான். அவனது குரலில் எந்த நெருக்கமும் இல்லை. ஒரு குளிர்ந்த கடமை உணர்ச்சி மட்டுமே இருந்தது. ஸ்ரேயாவால் பேச முடியவில்லை. அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஒருவரால் எப்படி இவ்வளவு எளிதாக ஒருவரை தவிக்க விட்டு செல்ல முடிகிறது? அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவினாஷ் அவளை திரும்பி பார்க்காமலேயே அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதை அவள் சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தலை குனிந்தாள். கண்ணீர் அவள் கண்ணங்களில் வழிந்தோடியது. மேஜை மீது இருந்த சாவியை அவள் மெதுவாக பார்த்தாள். அவளுக்கு அது தேவையில்லை. அவனது துணை மட்டுமே தேவையாய் இருந்தது. உணவகம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தனர். எங்கும் சிரிப்பொலி கேட்டது. ஆனால் ஸ்ரேயா வெற்று அறையில் தனிமையில் அமர்ந்திருப்பதை போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவள் இதயம் படபடக்க தொடங்கியது. கண்களின் ஓரத்தில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். அதே கேள்வி அவள் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தது. இது அவ்வளவு முக்கியமான விஷயம் என்றால் அவர் என்னையும் அழைத்து சென்றிருக்கக்கூடாதா? நான் அவருக்கு அவ்வளவு அந்நியமானவளா? சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவினாஷ் திரும்பினான். அவன் ஏதும் பேசவில்லை. அமைதியாக காரை செலுத்த தொடங்கினான். ஸ்ரேயா கார் ஜன்னல் வழியாக வெளியேயே பார்த்து கொண்டு இருந்தாள். இரவின் இருளில் கடந்து செல்லும் விளக்குகளைப் போல அவள் மனமும் மெல்ல மெல்ல வெறுமையானது. அவளுக்குள் ஒரு மௌனம் குடியேறியது. அதே மௌனம் அவளை மெல்ல மெல்ல உடைத்து கொண்டிருந்தது. அவினாஷ் அவளை ஒரு கணம் பார்த்தான். பிறகு லேசாக தொண்டையை சரி செய்தபடி, எல்லாம் சரியாக இருக்கிறது என்றான். ஸ்ரேயா அவனிடம் ஏதோ சொல்ல விரும்பி அவனை பார்த்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. அவள் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவள் இதழ்கள் மௌனமாக இருந்தன. ஆனால் இதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று உடைந்து விட்டது. ஸ்ரேயா இன்னும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அவினாஷ் அவளை அழைக்க வேண்டியிருந்தது. இதோ பார் என்றான் அவன். ஆனால் ஸ்ரேயா தன் சொந்த எண்ணங்களில் தொலைந்து போய் அவன் இருப்பையே உணராதவள் போல இருந்தாள். அவினாஷ் ஆச்சரியமடைந்தான். அவன் சற்று சத்தமாக ஸ்ரேயா என்று அழைத்தான். ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு விழிப்பவள் போல அவள் சட்டென திரும்பினாள். அவள் அவினாஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அந்த மனிதன் இன்று முதல் முறையாக தன் பெயரை சொல்லி அழைத்ததை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் முற்றிலும் திகைத்து போய் அவனையே உற்று பார்த்தாள். நீங்கள் என்னிடம் ஏதோ சொன்னீர்களா என்று கையறு நிலையில் கேட்டாள். அவளது நிலையை பார்த்து அவினாஷிற்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது. உனக்கு அறிவு இருக்கிறதா? நான் உன்னிடம்தான் பேசுகிறேன் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. காரில் உன்னை தவிர வேறு யாரை பார்க்கிறாய் என்று கேட்டான். அவன் குரலில் லேசான கேலி இருந்தது. ஸ்ரேயாவின் பொறுமை உடைந்தது. அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவன் பார்த்து விடக்கூடாதென்று அவள் வேகமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்போது அவளுக்கு சத்தமாக அழ வேண்டும் போல் இருந்தது. இல்லை, ஒருவேளை நீங்கள் என் பெயரை அழைத்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் தான் பைத்தியம் போல ஏதேதோ கற்பனை செய்து கொள்கிறேன் என்று கூறி லேசாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு வலியால் நிறைந்திருந்தது. அவினாஷால் ஒரு கணம் ஏதும் பேச முடியவில்லை. அவளது குரலில் இருந்த அந்த ஏக்கம் அவனை ஒரு நிமிடம் மௌனமாக்கியது. காரில் மீண்டும் அமைதி நிலவியது. காரின் என்ஜின் சத்தம் அந்த அமைதியை கலைத்தது. சிறிது நேரம் கழித்து அவினாஷ் மீண்டும் பேசத் தொடங்கினான். சரத்திற்கு என்னிடமிருந்து சில உதவிகள் தேவைப்பட்டது. அதற்காகத்தான் நான் சென்றேன். அதனால்தான் உன்னுடன் என்னால் இரவு உணவு சாப்பிட முடியாமல் போனது. ஸ்ரேயா மெதுவாக தன் முகத்தை அவன் பக்கம் திருப்பினாள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. யாரிடமும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கும் ஒரு மனிதன் இப்போது விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறான் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவள் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு மென்மையாக புன்னகைத்தாள். நான் உங்களிடம் எந்த விளக்கமும் கேட்கவில்லையே. அவளது பதில் நேரடியானதாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகளில் இருந்த ஆழம் அவினாஷை சுட்டது. அவனது முகம் சற்று இறுகியது. நீ வீட்டிற்கு சென்றதும் அம்மாவிடம் புகார் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன.
உணவகங்களில் சுற்றி கொண்டிருக்க எனக்கு அவ்வளவு நேரமில்லை என்று அவன் கேலியாக சொன்னான். ஸ்ரேயா அவனையே உற்று பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த ஒளி மங்கி போனது போல தெரிந்தது. அவள் புன்னகைக்க முயன்றாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒன்று சுக்கு நூறாக உடைந்தது. ஒருவேளை அவள் இதயம் 100 துண்டுகளாக சிதறி போயிருக்கலாம். தன் அம்மாவிடம் நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதத்தில் மற்றவர்களின் உணர்வுகளை மிதிக்கும் ஒரு மனிதனுக்காக தான் ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்று அவள் வியந்தாள். அவனுக்கு தன் அம்மாவின் மீது இன்னும் அவ்வளவு அக்கறை இருந்தது. அவர் முன் தன் பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினான். அவரது திட்டுக்களை தவிர்க்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு கோபம் வந்துவிடக்கூடாது என்றும் அவன் பயந்தான். ஒருவேளை இதுதான் உண்மையாக இருக்கலாம். அவினாஷ் இந்த உலகில் யாரையாவது அதிகமாக நேசிக்கிறான் என்றால் அது அவன் அம்மாவை மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரிந்தது. அவர் திட்டுவார் என்பதற்காக அல்ல, அவர் வருத்தப்படுவார் என்பதற்காகத்தான் அவன் பயந்தான். ஸ்ரேயாவின் கண்களில் அறியாமலேயே கண்ணீர் முட்டியது. அந்த தருணத்தில் அவள் மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். இமைகளில் தேங்கியிருந்த ஈரம் மெல்ல கண்ணீராக மாறி அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. அவள் தனது பையை திறந்து அவினாஷ் கொடுத்திருந்த கார்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள். நான் உங்கள் அம்மாவிடம் பேசவோ அல்லது புகார் செய்யவோ மாட்டேன் என்று உடைந்த குரலில் மென்மையாக சொன்னாள். ஆனால் என் மீது கோபமாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் இடத்தை எனக்கு நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி. இதோ உங்கள் கார்டு. அவளது வார்த்தைகள் உடைந்த கண்ணாடியைப் போல இருந்தன. அவினாஷ் அப்படியே உறைந்து போனான். கோபத்தில் தான் எல்லை மீறி பேசிவிட்டோமோ என்று அவன் உணர்ந்தான். இதை வைத்திரு என்று சற்றே அமைதியான குரலில் சொன்னான். எப்பொழுதாவது இது உனக்கு தேவைப்படலாம். அவனது தொனி முன்பை போல கடுமையாக இல்லை. ஆனாலும் அந்த இடைவெளி அப்படியே இருந்தது. ஸ்ரேயா அவனை திரும்பி பார்க்காமலேயே அந்த கார்டை காரின் டேஷ்போர்டு மீது வைத்தாள். எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இனி எதுவுமே தேவையில்லை என்று கண்ணீரை அடக்கி கொண்டு சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். அந்த மனிதனே தனக்கு சொந்தமானவன் இல்லை எனும்போது அவனது செல்வத்திற்கும் உதவிக்கும் என்ன மதிப்பு இருக்கப் போகிறது? அவினாஷ் அவளை ஒரு கணம் பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. பிறகு அவன் மீண்டும் கவனத்தை செலுத்தி காரை செலுத்தினான். ஸ்ரேயா ஜன்னல் வழியாக வெளியேயே பார்த்து கொண்டிருந்தாள். வானத்தில் நிலவு தொங்கிக் கொண்டிருந்தது. மிகவும் அமைதியாகவும் தொலைவிலும் இருந்த அந்த நிலவை பார்த்து, சந்திரன் எனக்கு கிடைத்தாலும் அது எங்கே வசிக்கிறது என்று தனக்குள்ளே முணுமுணுத்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து வாசலில் கார் நின்றது. விளக்குகள் நிறைந்த அந்த நீண்ட பாதையின் முடிவில் கார் நின்றபோது ஸ்ரேயா மெதுவாக கண்களை திறந்து முன்னால் பார்த்தாள். தான் மீண்டும் அதே உலகிற்கு திரும்பிவிட்டதை அவள் உணர்ந்தாள். அங்கே அனைத்தும் கண்களுக்கு தெரிந்தன. ஆனால் எதையும் உணர முடியவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் காரில் இருந்து இறங்கி நேராக வீட்டிற்குள் சென்றாள். அவினாஷும் அவளை பின்தொடர்ந்து வரவேற்பறைக்குள் சென்றான். ஆனால் அதற்குள்ளேயே ஸ்ரேயா படிக்கட்டுகளில் ஏறி தனது அறைக்கு சென்று விட்டாள். அவினாஷ் அங்கே செல்வதற்குள் அவள் கட்டிலில் படுத்து கொண்டாள். அவள் விழித்திருக்கிறாளா அல்லது உறங்கிவிட்டாளா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஸ்ரேயாவின் இதயத்தை மீண்டும் ஒரு முறை உடைத்து விட்டோம் என்பது மட்டும் அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. உண்மையில் அவள் தானாகவே தன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இதை வேண்டுமென்றே செய்தான். அவனுக்கு இனி எந்த உறவிலும் ஆர்வம் இல்லை. அவனுக்கு துணையும் தேவையில்லை. அதை தக்க வைத்துக் கொள்ளும் மன வலிமையும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அவன் இந்த திருமணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அப்போது அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. எந்த பலவீனமான தருணத்தில் அவன் சரி என்று சொன்னான். ஆனால் இப்போது அவன் ஸ்ரேயாவை தன் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டான். சிறிது நேரம் கழித்து அவன் உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்து கொண்டான். சரியாக அந்த நேரத்தில் வளையல்களின் மெல்லிய ஓசை அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அவினாஷ் அந்த சத்தத்தை புறக்கணிக்க முயன்று புரண்டு படுத்தான். ஆனால் அந்த ஓசை அவன் காதுகளில் இன்னும் பலமாக ஒலித்தது. அவனுக்கு கோபம் வரத் தொடங்கியது. இந்த வளையல் சத்தத்தை நிறுத்து என்று கோபமாக அவளை திருப்பி பார்த்தான். ஆனால் ஸ்ரேயாவின் முகத்தை பார்த்த அடுத்த கணமே அவன் உறைந்து போனான். அவளது கன்னங்களில் காய்ந்து போன கண்ணீர் தழும்புகள் இருந்தன. முகம் சற்று சிவந்திருந்தது. அவள் அவனை நோக்கி ஒரு புறமாக சாய்ந்து படுத்திருந்தாள். அநேகமாக உறங்கியிருக்க வேண்டும். அழுது அழுது அப்படியே உறங்கி போயிருந்தாள்.
அவினாஷ் இமைக்காமல் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அநேகமாக அவளை இவ்வளவு அருகில் அவன் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும். அவள் உண்மையாகவே அழகாக இருந்தாள். ஆனால் அவளை கவனிப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இருந்ததில்லை. திடீரென்று அவனுக்கு ஒருவித சங்கடம் ஏற்படவே வேகமாக கண்ணை திருப்பி கொண்டான். அடுத்த நாள் காலை சிரேயாவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. 3 நாட்களாக அவள் அதே நிலையிலேயே இருந்தாள். அவளது உடல்நிலை மோசமானதற்கு காரணம் தனது நடத்தை தான் என்பதை அவினாஷ் மனதிற்குள் உணர்ந்தான். ஒரு விசித்திரமான குற்ற உணர்ச்சி அவனை ஆட்கொண்டது. ஆனால் வெளிப்புறத்தில் அவன் எப்போதும் போல கல்லாகவே இருந்தான். இந்த உறவை தொடர வேண்டுமா அல்லது முடித்து கொள்ள வேண்டுமா என்று அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த குழப்பத்திலேயே பல நாட்கள் கடந்தன. இன்று அவினாஷின் அம்மா தனது பழைய தோழி ஒருவருடன் இரவு உணவிற்கு வெளியே சென்றிருந்தார். வீட்டில் அவினாஷும் சிரேயாவும் மட்டுமே இருந்தனர். சிரேயா சமையலை முடித்துவிட்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தபோது வரவேற்பறை கதவு திறந்தது. 4 இளைஞர்கள் மற்றும் 3 இளம்பெண்கள் என 7-8 பேர் உள்ளே நுழைந்தனர். சிரேயா ஆச்சரியத்துடன் திரும்பினாள். அவள் வேகமாக தனது துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். திடீரென்று அவர்கள் ஏன் வீட்டிற்கு வந்தார்கள் என்று புரியாமல் அனைவரது முகத்தையும் பார்த்தாள். அவர்கள் அனைவரையும் பார்த்த அவினாஷ் முற்றிலும் ஆச்சரியம் அடைந்தான். சோபாவில் இருந்து வேகமாக குதித்தெழுந்த அவன், "ஏய், நீங்கள் எல்லோரும் இங்கேயா?" என்று அனைவரையும் கேள்விக்குறியுடன் பார்த்தான். "ஆமாம் நண்பா, உனக்கு ஒரு சிறிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நினைத்தோம்" என்று ஒரு நண்பன் சிரித்து கொண்டே சொன்னான். "மறந்துவிட்டாயா? இன்று என்ன நாள் என்று தெரியுமா?" அவினாஷ் தனது நெற்றியில் கை வைத்து ஞாபகப்படுத்த முயன்றான். ஆனால் அவனுக்கு எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. அவனது முகத்தில் லேசான குழப்பம் தெரிந்தது. அப்போது ஒரு நண்பன், "டே நண்பா, இன்று நம் காலேஜ் டே. ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போமே, நினைவிருக்கிறதா?" என்றான். "ஓ ஆமாம், நான் அதை முற்றிலும் மறந்துவிட்டேன்" என்று அவினாஷ் ஒரு செயற்கை புன்னகையுடன் சமாளித்தான். "பரவாயில்லை" என்றால் ஒரு பெண். "இன்று நாம் அனைவரும் இங்கேயே இரவு உணவை சாப்பிடலாம். நான் எதற்காவது ஆர்டர் செய்கிறேன்" என்று கூறி அவள் தன் போனை எடுத்தாள். உடனே மற்றொரு பெண், "ஐயோ வேண்டாம், எதற்கு வெளியிலிருந்து வாங்க வேண்டும்? நாம் வீட்டிலேயே சமைத்த உணவை சாப்பிடலாம்" என்றாள். அவினாஷ் அந்த பேச்சை இடைமறித்து, "சரி சரி, நீங்கள் அமருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன்" என்றான். அப்போதுதான் அவர்களில் ஒருவர் சிரேயாவை கவனித்தார். சிறிது யோசித்துவிட்டு, "யார் இது?" என்று கேட்டார். ஒரு கணம் அவினாஷின் முகம் இறுகியது. "நீங்கள் அமருங்கள், இதோ வருகிறேன்" என்று சொன்னவன் நேராக சிரேயாவிடம் சென்று அவளது மணிக்கட்டை பிடித்து இழுத்து கொண்டு சமையலறைக்கு சென்றான். சிரேயா அதிர்ச்சியுடன் தன் கையை பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளது முகத்தில் படபடப்பு தெளிவாக தெரிந்தது. சமையலறைக்குள் சென்றவுடன் அவினாஷ் கடுமையாக சொன்னான், "இவர்கள் அனைவரும் என் நண்பர்கள். நான் இவர்களுக்கு மிகுந்த மரியாதை அளிக்கிறேன். இவர்களில் யாராவது நீ யார் என்று கேட்டால் ஏதாவது ஒரு கதையை சொல்லி சமாளித்து விடு. ஆனால் ஜாக்கிரதை, நீ என் மனைவி என்று மட்டும் சொல்லிவிடாதே." அவனது குரலில் விஷம் கலந்திருந்தது. "உன் அடையாளத்தை என்னோடு இணைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்கு ஒரு தேவை மட்டுமே. அம்மாவிற்காகத்தான் உன்னை சகித்துக் கொள்கிறேன். இல்லை என்றால் உன்னை என்றோ என் வாழ்க்கையை விட்டு துரத்தி இருப்பேன்." அவனது வார்த்தைகள் சிரேயாவின் இதயத்தை துளைத்தன. அவளது கண்களில் வலியும் கையேறு நிலையும் நிலைத்திருந்தன. அவளால் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்தது. அவளை திரும்பி பார்க்காமலேயே அவினாஷ் அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற உடனேயே சிரேயாவின் கண்கள் தன்னிச்சையாக குளம் போன்றாயின. கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. தன் கௌரவம் போய்விடும் என்பதற்காக தன் மனைவியையே மனைவி என்று சொல்லாத இவன் என்ன மாதிரியான கணவன் என்று அவள் எண்ணினாள். எப்படியோ தன்னை சமாளித்து கொண்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் வரவேற்பறைக்குள் நுழைந்ததும் அனைவரது கண்களும் அவள் மீதே நிலைத்தன. சிலரது முகத்தில் ஆச்சரியம், சிலரிடம் கேள்விகள், சிலரிடம் ஒரு புன்னகை. ஆனால் சிரேயாவின் கண்களில் உடைந்து போன வலியும் வேதனையும் மட்டுமே இருந்தன. அந்த பெண்கள் அவளுக்கு நேர் முன்னால் வந்து நின்றனர். தன் கணவனின் நண்பர்கள் முன்னால் நிற்பதைக் கண்டு அவள் சற்று பதற்றமடைந்தாள். "அவினாஷ், உனக்கு திருமணமாகி விட்டதா? கேள்விப்பட்டோமே" என்று ஒரு நண்பன் சிரித்து கொண்டே சொன்னான். அதை கேட்டதும் அவினாஷின் முகம் வெளிரி போனது. "ஓ, அப்படியானால் நீதான் அவினாஷின் மனைவியா?" என்றால் ஒரு பெண். சிரேயா ஏதேனும் சொல்வதற்குள் அடுத்த கேள்வி வந்தது. "உன் பெயர் என்ன?" சிரேயா அவர்களை பார்க்கவில்லை. அவளது பார்வை கோபத்தால் கண்கள் சிவந்து போயிருந்த அவினாஷ் குமார் மீது மட்டுமே இருந்தது.
அவன் நண்பர்கள் முன்னிலையில் தான் அவனது மனைவி என்று அடையாளப்படுத்துவதை அவன் விரும்பவில்லை என்பது சிரேயாவுக்கு புரிந்தது. அவளது இதழ்களில் ஒரு வலி நிறைந்த புன்னகை அரும்பியது. அவள் அவினாஷின் கண்களை நேராக பார்த்து தனது பெயரை சொன்னாள், சிரேயா பாபு. அவள் சொன்னதை கேட்டு அவினாஷின் கண்கள் இன்னும் சிவந்திருப்பதை அவளால் காண முடிந்தது. அந்த தருணத்தில் சிரேயாவின் இதயத்தில் ஏதோ ஒன்று சிதறியது. என் பெயர் சிரேயா பாபு என்று மென்மையாக சொன்னாள். எனக்கும் அவினாஷ் குமாருக்கும் எந்த உறவும் இல்லை. நான் அவரது அம்மாவுக்கு அறிமுகமானவள் மட்டுமே. அதனால்தான் நான் அவர்கள் வீட்டில் வசிக்கிறேன். அவள் இதை சொல்லும்போது அவளது குரலில் இருந்த வலி அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. சிரேயா பேச பேச அவினாஷின் சங்கடம் அதிகரித்தது. சிரேயா தனது மனைவி என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவன் நினைத்தான். இன்று இந்த பெண் பொய் சொல்லி அனைவர் முன்னிலையிலும் அவனது கௌரவத்தை காப்பாற்றி விட்டாள். ஆனால் அவினாஷுடன் தனக்கு எந்த உறவும் இல்லை என்று அவள் சொன்ன அந்த நொடியில் அவினாஷின் இதயத்திலும் ஏதோ ஒன்று உடைந்தது. அது ஒருபோதும் சரி செய்ய முடியாத ஒன்றாக இருக்கலாம். சிரேயாவின் கண்களில் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு பற்று, ஏதோ ஒரு அன்பு மெல்ல மெல்ல மடிவதை அவனால் தெளிவாக காண முடிந்தது. அதனுடன் அவனுக்குள்ளும் ஏதோ ஒன்று இறந்துவிட்டது. அவன் தன் இதயத்தை தேற்ற முயன்றான். ஆனால் அவனது ஆழமான மனதிற்குள் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது. அவனது நண்பர்கள் அனைவரும் அவனது மனைவியை பரிதாபத்துடன் பார்ப்பதை அவனால் உணர முடிந்தது. ஸ்ரேயா புன்னகைத்து, நீங்கள் சாப்பிடுங்கள், நான் தயார் செய்கிறேன் என்று கூறிவிட்டு நேராக சமையலறைக்கு சென்றாள். அங்கே வேலைக்கார பெண்ணிடம் உணவை தயார் செய்ய சொன்னாள். அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் இதயம் படபடத்தது. அவன் அவளுடனான உறவை முற்றிலும் முறித்து கொண்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. ஒருவருடைய இதயத்தில் கட்டாயப்படுத்தி இடம் பிடிக்க முடியாது என்பதை இன்று அவள் புரிந்து கொண்டாள். தன் நண்பர்கள் முன்னிலையில் கூட தன்னை மனைவி என்று அழைக்க முடியாத ஒரு மனிதன் தன்னை எப்படி நேசிக்க முடியும்? ஒருவேளை இந்த தவறான நம்பிக்கையின் பின்னாடியே அவள் தன் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமோ? சரியாக அந்த நேரத்தில் டேவிட்டும் புல்வெளியில் இருந்து உள்ளே வந்தான். அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஸ்ரேயா ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு தலையை அசைத்தபடி மாடி ஏறி தன் அறைக்கு சென்று நேராக உடை மாற்றும் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டாள். அலமாரியிலிருந்து ஒரு சாதாரண கருப்பு நிற உடையை எடுத்து அணிந்து கொள்வதற்காக குளியல் அறைக்குள் சென்றாள். அவள் கதவை மூடிய அந்த நொடியில் அவளது பொறுமை உடைந்தது. அவளுக்கு எப்படி இருந்ததென்றால், அவினாஷ் இன்று அவளுக்கு இழைத்த இந்த துயரத்தில் இருந்து அவள் ஒருபோதும் மீள மாட்டாள் போலிருந்தது. கீழே அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அனிதா புன்னகையிட்டு, அவினாஷ், அந்த பெண் அதீத அழகு. நீ அவளை தான் திருமணம் செய்திருப்பாய் என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. ஆனால் பாவம், நீ செய்திருக்கிறாய், ஆனால் அதை நம்ப மறுக்கிறாய் என்றாள். அனிதாவின் வார்த்தைகளை கேட்டு சரத் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? எந்த பெண்ணை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டான். அனிதா பதிலளித்தாள், ஏய், அவினாஷ் வீட்டில் ஒரு பெண் இருப்பது உனக்கு தெரியாதா? அவள் பெயர் என்ன? ஆமாம், ஸ்ரேயா. ஸ்ரேயா தான் அவினாஷின் அம்மாவின் அறிமுகமானவர் என்று சொன்னாள். ஆனால் நான் அவள் அவினாஷின் மனைவி என்று தான் நினைத்தேன். அனிதாவின் வார்த்தைகளை கேட்டு சரத் ஒரு கணம் திகைத்து போனான். அவன் அவினாஷை பார்த்தான். அவினாஷ் உடனடியாக தலையை அசைத்து அனைவரும் அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தான். இங்கே எந்த பெண்ணும் வசிக்கவில்லை என்று அவினாஷ் மெதுவாக சொன்னான். உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டு சரத் நிலைமையை சமாளிக்க முயன்றான். ஆனால் மற்றவர்கள் அனைவரும் ஏற்கனவே அவனை பார்த்திருந்தனர். ஏய், சிறிது நேரத்திற்கு முன்பு தான் அந்த பெண் மாடிக்கு செல்வதை நாங்கள் பார்த்தோம். உனக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமே. நீ அடிக்கடி இங்கே வருகிறாயே என்றான் டேவிட். டேவிட் சொன்னதை கேட்டதும் சரத்தின் சந்தேகம் உறுதியானது. அவன் ஒரு பெருமூச்சு விட்டு, நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்றான். ஸ்ரேயா உண்மையில் அவினாஷின் மனைவிதான். அவர்களுக்கு திருமணமாகி சுமார் 1 மாதம் ஆகிறது. சரத் இதை பேசியதும் அந்த உணவு மேசையே மௌனத்தில் ஆழ்ந்தது. அவினாஷ் தன் பார்வையாலேயே சரத்தை துண்டு துண்டாக வெட்டி விடுவது போல கோபமாக பார்த்தான். ஆனால் சரத் எதற்கும் அஞ்சாதவன். அவன் எவ்வித தயக்கமும் இன்றி அவினாஷின் கண்களை நேராக பார்த்தான். ஓ வாவ், அது மிகவும் நல்லது என்று முதலில் சொன்னாள் ரியா. பிறகு ரியா சற்றே ஆச்சரியத்துடன் கேட்டாள், ஆனால் அந்த பெண் தனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொன்னாலே. ரியாவின் வார்த்தைகளை கேட்டதும் அனைவரது பார்வையும் அவினாஷின் மீது விழுந்தது. அவன் மிகுந்த சங்கடத்துடன் அங்கே அமர்ந்திருந்தான். என்ன சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை.
ஸ்ரேயா கோபத்தில் அங்கிருந்து சென்றிருக்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் அவன் கோபத்தில் அப்படி சொல்லியிருப்பான் என சரத் அமைதியாக சொன்னான். ஆமாம், ஒருவேளை அந்த விஷயத்தில் ஏற்பட்ட கோபத்தால் அவள் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் ஸ்ரேயா அவனது மனைவிதான். இதை கூறும்போது அவன் அவினாஷை பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தன. சரி, ஆனால் திருமணம் இவ்வளவு சீக்கிரம் எப்படி நடந்தது? ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்று அனிதா மீண்டும் கேட்டாள். அவினாஷ் ஒரு பெருமூச்சை விட்டான். ஆனால் இந்த முறையும் அவன் மௌனமாக இருப்பதே நல்லது என்று நினைத்தான். யாரோ அவனது உதடுகளை ஒட்டி வைத்தது போல அவன் அமர்ந்திருந்தான். அவனது மௌனத்தை கண்டு சரத் சொன்னான், திருமணம் மிகவும் திடீரென்று நடந்தது. எந்த தயாரிப்பும் இன்றி அனைத்தையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை அப்போது இருந்தது. அவனது வார்த்தைகளை கேட்டு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த இடமே கனத்த மௌனத்தில் இருந்தது. மாடி அறையில் அமர்ந்திருந்த ஸ்ரேயா ஒவ்வொரு வார்த்தையும் தன் இதயத்தில் இறங்குவதை உணர்ந்தாள். பிறகு சரத் நடந்த உண்மைகள் அனைத்தையும் எல்லோரிடமும் சொன்னான். அதை கேட்ட அனைவரும் ஒரு கணம் திகைத்து போனார்கள். அனைவரும் தன்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று அவினாஷ் எதிர்பார்த்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக அனைவரது முகத்திலும் புன்னகை பூத்தது. வாவ் அவினாஷ், இது மிக சிறந்த விஷயம் என்று ரியா உற்சாகமாக சொன்னாள். குறைந்தது நீ ஒரு பெண்ணுக்கு உன் பெயரை தந்து அவளுக்கு மதிப்பளித்திருக்கிறாய். உண்மையை சொல்ல போனால் நீ இப்படி ஏதாவது செய்வாய் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ரியாவின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் கைதட்டி பாராட்டினர். அனிதா சிரித்து கொண்டே, ஆமாம், அந்த பெண் மிகவும் அழகானவள். நீ சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறாய் என்று நான் சொல்வேன் என்றாள். அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சியும் கேலியும் கலந்த புன்னகை நிறைந்தது. அமலா சிரித்து கொண்டே, அப்படியே எப்போதிலிருந்து நீ இவ்வளவு சுவையான உணவை சமைக்க ஆரம்பித்தாய்? இந்த உணவு உண்மையிலேயே பிரமாதமாக இருந்தது என்றாள். அவளது குறும்புத்தனமான சிரிப்பை கண்டு அனைவரும் சிரித்தனர். உண்மையை சொல்ல போனால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு சுவையான உணவை சாப்பிடுகிறேன் என்று விபின் கிண்டலாக சொன்னான். இந்த உணவை சமைத்தது யார்? எங்களிடம் சொல், நாங்கள் அவருக்கு டிப்ஸ் தருகிறோம். அவினாஷின் கைகள் கோபத்தில் இறுகின. சிரமப்பட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் சொன்னான், இந்த உணவை வேலைக்காரி சமைக்கவில்லை, ஸ்ரேயா தான் சமைத்தாள். அவனது குரல் மிகவும் உறுதியாக இருந்ததால் அனைவரும் மௌனமானார்கள். அவினாஷ் நாற்காலியில் இருந்து எழுந்து கோபமாக புல்வெளிக்கு நடந்தான். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு யாரோ கிண்டலாக சொன்னார்கள், வாவ், அப்படியானால் நம் அவினாஷ் குமாருக்கு ஒரு புத்திசாலியான, அழகான மற்றும் மிக சிறந்த மனைவி கிடைத்து விட்டாள். இவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி நண்பா. அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகளை தட்டி கொண்டு சிரித்து விளையாடினர். சரத்தும் எழுந்து அவினாஷை பின்தொடர்ந்து புல்வெளிக்கு சென்றான். அங்கே அவினாஷ் அமைதியற்று அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். சரத் அவனிடம் சென்று சொன்னான், அவினாஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன விசித்திரமாக நடந்து கொள்கிறாய்? எந்த கணவனாவது தன் மனைவியை மற்றவர்களுக்கு ஒரு அந்நியரை போல அறிமுகப்படுத்துவானா? சரத்தின் வார்த்தைகளை கேட்டு அவினாஷ் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். அவன் கண்களில் குழப்பம் தெரிந்தது. முகம் கலைந்து போயிருந்தது. நண்பா, நான் உன்னிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சரத் அவன் தோளை பிடித்து உழைக்கினான். தூக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல அவினாஷ் சட்டென்று கோபமாக கத்தினான், போதும் சரத், எனக்கு இனிமேல் உபதேசம் செய்யாதே. உங்கள் எல்லோரையும் நினைத்தால் எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. அவன் உள்ளுக்குள் உடைந்து போயிருப்பதை சரத் கண்டான். அதனால் மென்மையான குரலில் சொன்னான், சரி, நிதானமாக இரு. ஆனால் அந்த பெண் ஸ்ரேயா இப்போது என்ன நினைத்து கொண்டிருப்பாள் என்று கொஞ்சம் யோசித்து பார். கொஞ்சம் இதயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள். அவினாஷ் மௌனமாகவே இருந்தான். தனது உறவை ஏற்றுக்கொள்வதற்கும் அதிலிருந்து ஓடி ஒளிவதற்கும் இடையே தான் ஊசலாடி கொண்டிருப்பதை அவனால் எப்படி சரத்திடம் சொல்ல முடியும்? சரி, உள்ளே போகலாம் என்றான் சரத். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் இருவரும் உள்ளே திரும்பினர். மற்றவர்கள் அனைவரும் உணவை முடித்துவிட்டு கிளம்ப தயாராக இருந்தனர். அவர்கள் கிளம்பும்போது, ஏய் அவினாஷ், அடுத்த முறை வரும்போது ஸ்ரேயாவையும் அழைத்து வா. நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிடலாம் என்று கூறி சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு சரத்தும் அவினாஷிற்கு புரிய வைக்க முயன்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இப்போது வீடு அமைதியானது. அவினாஷ் மாடிக்கு தன் அறைக்கு சென்று கட்டிலை பார்த்தான். ஸ்ரேயா அங்கே படுத்திருந்தாள். போர்வை அவள் தலைவரை போர்த்தப்பட்டிருந்தது. அநேகமாக அவள் உறங்கியிருக்க வேண்டும். அவினாஷ் ஒரு பெருமூச்சு விட்டு தன் எண்ணங்கள் அனைத்தையும் உதறிவிட்டு மெதுவாக கட்டிலுக்கு சென்று படுத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. நீண்ட நேரம் கூரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தான்.
அவனது உறுதி குலைந்தபோது அவன் பக்கம் திரும்பி ஸ்ரேயாவை பார்த்தான். இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்த வலி தெளிவாக தெரிந்தது. இது அடுத்த நாள் இரவின் காட்சி. நகரம் இரவின் மௌனத்தில் மூழ்கியிருந்தது. இரவு 8 மணி அளவில் அவினாஷ் வீட்டிற்கு திரும்பினான். அன்று அதிகாலையிலேயே அவன் கிளம்பி சென்றிருந்தான். அவன் சரத்துடன் நகருக்கு வெளியே ஒரு மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவன் முகம் கழுவி புத்துணர்ச்சியுடன் உணவு மேஜைக்கு வந்தான். அங்கே அம்மா ஏற்கனவே அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் சுற்றிலும் பார்த்தான். ஆனால் ஸ்ரேயாவை காணவில்லை. அவள் மாடியில் தன் அறையில் இருந்தாள். அன்று காலை அவன் கிளம்பும்போது அநேகமாக அவள் உறங்கிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவினாஷ் உணவில் கவனம் செலுத்த முயன்றான். ஆனால் அவன் மனம் மீண்டும் மீண்டும் ஸ்ரேயாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. அவள் எங்கே போனாள்? என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவன் குழப்பமடைந்தான். இன்று வீட்டிற்கு வந்தவுடனேயே அவன் முதலில் தேடியது அவளைத்தான். சமையலறையை நோக்கி பார்த்தான். அங்கே வேலைக்காரி மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தாள். ஸ்ரேயாவை காணவில்லை. அவன் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தான். பிறகு தலையை அசைத்தபடி தட்டில் உணவை பரிமாறத் தொடங்கினான். என்ன விஷயம்? இன்று வீடு கொஞ்சம் அமைதியாக இருப்பது போல தெரிகிறது என்று மெதுவாக கேட்டான். அம்மா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். இந்த மௌனம் வழக்கமான ஒன்றுதான் மகனே. இன்று ஏன் உனக்கு அது விசித்திரமாக தெரிகிறது? அவரது குரலில் லேசான ஆச்சரியம் இருந்தது. அவினாஷ் ஒரு மெல்லிய புன்னகையை மறைத்து கொண்டு தோள்களை தளர்த்தியபடி, ஒருவேளை இன்று அது அதிகமாக இருக்கலாம் என்றான். அவன் முதல் கவளத்தை எடுத்து வாயில் வைத்தான். ஆனால் அடுத்த கணமே முகம் சுளித்தான். இன்று உணவின் சுவை விசித்திரமாக இருந்தது. யாரோ உப்பிற்கு பதிலாக கசப்பை கலந்தது போல இருந்தது. ஒரு வாய் கூட சரியாக சாப்பிட முடியாமல் தட்டை தள்ளி வைத்தான். இன்று சமையல்காரி தான் சமைத்திருப்பால் போல் இருக்கிறது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஸ்ரேயா தினமும் சமைக்கும் அதே ருசி இதில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். அம்மா தலையசைத்தார். ஆமாம், ஸ்ரேயா இன்று எதுவும் சமைக்கவில்லை. ஆனால் இது ஆச்சரியமாக இருக்கிறது மகனே. இப்போது நீ உணவின் ருசியை வைத்து அதை சமைத்தது யார் என்று அடையாளம் காண தொடங்கிவிட்டாய். அவரது குரலில் கோபமும் முகத்தில் ஒரு கண்டிப்பும் இருந்தது. தன் அம்மா உண்மையிலேயே கோபமாக இருப்பதை அவினாஷ் உணர்ந்தான். அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான், என்ன ஆச்சு அம்மா? உங்கள் மனநிலை சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. அவனை திரும்பி பார்க்காமலேயே அம்மா பதிலளித்தார். என் மனநிலை எப்படி இருந்தால் உனக்கென்ன? நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன். அவரது குரலில் இன்னும் கோபம் குறையவில்லை. தன் அம்மா தன் மீது மிகுந்த ஆத்திரத்தில் இருக்கிறார் என்பது அவினாஷிற்கு உறுதியானது. அவன் மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்த்தான். ஆச்சரியமாக இன்று ஸ்ரேயாவை காணவே இல்லை. தினமும் இந்த நேரத்தில் அவள் அவர்களுடன் உணவு மேஜையில் அமர்ந்து சாப்பிடுவாள். உங்கள் மருமகள் ஏதோ சொல்லி இருப்பாள் போல் இருக்கிறது என்று அவன் மெதுவாகவும் கிண்டலாகவும் சொன்னான். பிறகு அம்மா தனது நாற்காலியில் சற்றே சாய்ந்து அமர்ந்து சொன்னார், அப்படியே உன் மருமகள் எங்கே என்று கேட்கிறாயா? அவள் இன்று போய்விட்டாள். வாழ்த்துக்கள். அம்மாவின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. இனி என் மருமகளை நீ பார்க்க முடியாது. அவள் போய்விட்டாள். இதுவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் அமர்ந்திருந்த அவினாஷ் திடீரென நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவள் போய்விட்டாள் என்றால் என்ன அர்த்தம் என்று மிகுந்த ஆச்சரியத்துடனும் பதற்றத்துடனும் கேட்டாள். அவனது கண்கள் பெரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தின. அவள் சென்று விட்டாள் என்று அம்மா குளிர்ந்த குரலில் கூறினார். அவள் போய்விட்டாள் என்ற இந்த 2 வார்த்தைகளும் அவினாஷின் காதுகளில் ஒரு சம்மட்டி அடி போல விழுந்தன. அவன் ஒரு கணம் அங்கேயே உறைந்து போய் அமர்ந்திருந்தான். பிறகு எழுந்து வேகமாக மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றான். கதவை திறந்து உள்ளே பார்த்தான். கட்டில் மிகவும் சுத்தமாக இருந்தது. வார கணக்கில் யாரும் அந்த படுக்கையை தொடாதது போல அது நேர்த்தியாக இருந்தது. அனைத்தும் அதன் இடத்தில் இருந்தன. ஆனாலும் அந்த அறை வெறுமையாகவும் பாலடைந்தும் கிடப்பது போல் தோன்றியது. அவன் நீண்ட நேரம் அங்கேயே நின்று சுற்றிலும் பார்த்தான். அவள் அங்கிருந்தபோது அந்த அறையில் ஒரு அமைதி இருந்தது. காற்றில் கூட அவளது இருப்பு ஒரு நறுமணமாக கலந்திருந்தது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்று அந்த அறை சிதைந்து விட்டதாக அவன் உணர்ந்தான். 2 அடிகள் எடுத்து வைத்து அவன் கட்டிலை நெருங்கினான். அனைத்தும் மிக நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. அந்த பெண் மிகவும் ஒழுக்கமானவள். உடைகள், புத்தகங்கள் என அனைத்தும் சீராக வைக்கப்பட்டிருந்தன. அவளது பழக்க வழக்கங்களில் ஒரு விசித்திரமான நேர்த்தியும் அமைதியும் இருந்தது. அவினாஷ் மெதுவாக உடை மாற்றும் அறையின் கதவை திறந்து விளக்கை போட்டான். அறை முழுவதும் பிரகாசமானது.
அனைத்தும் அந்தந்த இடத்தில் இருந்தன. ஆனாலும் அங்கே ஒரு வெற்றிடம் நிலவியது. அவனது இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது. அவன் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவன் அதை தடுத்து நிறுத்த கடுமையாக முயற்சி செய்தான். சிறப்பு வாய்ந்தவள் என்று தான் ஒருபோதும் கருதாத ஒரு பெண் ஒரே ஒரு மாதத்தில் தனக்கு இவ்வளவு முக்கியமானது எப்படி என்று அவன் வியந்தான். காதலிப்பதை விட ஒருவருக்கு பழக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது என்பார்கள். வெறும் ஒரு மாதத்தில் ஸ்ரேயா அவினாஷ் குமாரின் ஆழமான பழக்கமாகிவிட்டாள். அவளுக்கு தன் இதயத்தில் இடம் கொடுத்ததற்காக அவன் தன்னையே மீண்டும் மீண்டும் வெறுத்து கொண்டான். அவள் திரும்பி வந்தால் என்ன நடக்கும், வராமல் போனால் என்ன ஆகும் என்று அவன் தனக்கு தானே விளக்கம் அளித்து கொண்டிருந்தான். இதை நினைத்தபோது அவனது கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் மௌனமாக வழிந்து அவன் கன்னங்களில் உருண்டன. அடுத்த கணமே தன் மீதே கோபப்பட்டது போல இரக்கமின்றி அந்த கண்ணீரை துடைத்தான். அவன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது அவனது ஆன்மாவே களைத்து போனது போல உணர்ந்தான். கட்டிலின் தலைப்பகுதியில் அமர்ந்து பின்னோக்கி சாய்ந்து கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டான். அவன் எப்போது உறங்கினான் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. பிறகு திடீரென்று அவனது காதுகளில் வளையல்களின் மெல்லிய ஓசை ஒலித்தது. அவனது முகம் சிவந்தது. வளையல்களின் ஓசை மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. ஸ்ரேயா, அதை நிறுத்து, என் தலை வெடிப்பது போல இருக்கிறது என்று கண்களை மூடிக்கொண்டே முணுமுணுத்தான். ஆனால் அடுத்த கணமே தூக்கத்திலிருந்து விழிப்பவன் போல திடுக்கிட்டு தன் கண்களை திறந்தான். அந்த அறையில் எவரும் இல்லை. எங்கும் மௌனமே குடிகொண்டிருந்தது. அந்த ஓசை இப்போது நினைவுகளின் நிழலை போல அவன் காதுகளில் மட்டுமே எதிரொலித்தது. அவனது இதயம் வலித்தது. அறை மீண்டும் பாழடைந்து கிடப்பது போல் தோன்றியது. அவள் மீண்டும் வரமாட்டாளா என்று அவன் ஏங்கினான். அவள் வளையல்களில் இரவு முழுவதும் ஒலித்தாலும் பரவாயில்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவள் போயே விட்டாள் என்றால் இனி ஒருபோதும் திரும்ப வரமாட்டாளா? அவனது இதயத்தில் ஒரு வலி எழுந்தது. இதுவரை தனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த அந்த உண்மையை அவன் இப்போது உணர்ந்தான். அவன் ஸ்ரேயாவை காதலிக்க தொடங்கிவிட்டான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் அவளை நடத்திய விதத்திற்கு பிறகு அவள் எப்படி திரும்பி வருவாள்? அவனுடன் அவளால் எப்படி வாழ முடியும்? இன்னும் 2 வாரங்கள் கடந்தன. அன்று இரவு அவினாஷ் வீட்டிற்கு திரும்பிய போது அனைத்தும் அமைதியாக இருந்தன. அவன் கதவை திறந்து அந்த வெறிச்சோடிய வீட்டை பார்த்தான். ஸ்ரேயா இல்லாமல் அந்த வீடு உண்மையில் வெறுமையாக இருந்தது. அவன் தனது அறை கதவை திறந்தான். உள்ளே மங்கலான வெளிச்சம் இருந்தது. அவன் விளக்கை கூட போடவில்லை. கடிகாரத்தை பார்த்தான். இரவு 10 மணி ஆகியிருந்தது. அவன் களைப்படைந்திருந்தான். மிகவும் களைப்பாக இருந்தது. தனது பையை சோபாவில் வைத்துவிட்டு கோட்டை கலற்றி டையை தளர்வாக்கி அங்கே எறிந்தான். ஷூவை கலற்றி ஒரு புறம் வைத்தான். அவன் மனம் முற்றிலும் அமைதியற்று இருந்தது. எதையும் சாப்பிடாமல் நேராக கட்டிலுக்கு சென்றான். அவனுக்கு உறக்கமும் அமைதியும் மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் அவன் கண்களை மூடிய அடுத்த கணமே ஒரு கூர்மையான அலறல் சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது. யாரோ அவனை எழுப்பியது போல அவன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். பதற்றத்தில் அருகில் இருந்த விளக்கின் சுவிட்சை போட்டான். வெளிச்சம் பரவியது. அங்கே அவள் இருந்தாள். ஸ்ரேயா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவள் தனது முழங்கையை தடவி கொண்டிருந்தாள். கோபத்தில் அவள் முகம் சிவந்திருந்தது. அவினாஷின் மூச்சு நின்றது. அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. இது கனவா அல்லது நிஜமா? உங்களுக்கு கண் தெரியவில்லையா? பார்க்க மாட்டீர்களா? என் கையையே உடைத்து விட்டீர்கள் என்று அவள் கோபமாக சொன்னாள். ஆனால் அவினாஷ் ஏதோ ஒரு மரித்து போன நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றது போல அவளையே உற்று பார்த்தான். ஸ்ரேயா என்று அவளது பெயரை மென்மையாக அழைத்தான். அது உண்மைதானா என்று நம்ப முயல்வது போல அவன் அவள் அருகே சாய்ந்து அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தினான். ஸ்ரேயா முகம் சுளித்து, இல்லை, இங்கே என் ஆவிதான் அமர்ந்திருக்கிறது என்றாள். அதே கோபம் அவள் கண்களில் இருந்தது. ஆனால் அவினாஷின் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிந்தது. அவனது பாதியான இதயம் மீண்டும் துடிக்க தொடங்கியது போல உணர்ந்தான். அவளது பதிலின் தொனி அவள் உண்மையில் தன் முன்னால் இருக்கிறாள் என்று அவினாஷ் இப்போது உறுதியாக நம்பினான். இது வெறும் மாய தோற்றம் அல்ல. அவள் உண்மையாகவே திரும்பி வந்திருந்தாள். அவனது முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை மலர்ந்தது.
அடுத்த கணமே எல்லா அமைதியின்மையும் வலியும் கரைந்து போனது போல அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அந்த அரவணைப்பு அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. நீண்ட நாட்களாக அவன் தேடிக்கொண்டிருந்த அதே அமைதி. என்னால் நம்ப முடியவில்லை சிறையா, நீ உண்மையாகவே திரும்பி வந்து விட்டாய் என்று அவினாஷ் நடுங்கும் குரலில் சொன்னான். சிறையா அவனது கண்களை பார்த்தாள். அவற்றில் வலியும் காதலும் ஒரு சேர பிரதிபலித்தன. ஏன், நான் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன் என்று நினைத்தீர்களா? நான் இல்லாத போது நீங்கள் அவ்வளவு நிம்மதியாகவா இருந்தீர்கள்? அவள் இன்னும் கோபமாகவே இருந்தாள். அவள் இதழ்கள் சுருங்கி இருந்தன. கண்களில் ஒரு புகார் இருந்தது. ஆனால் அந்த கோபத்தில் கூட அவினாஷின் உள்ளத்து துடிப்பை அமைதிப்படுத்தும் ஏதோ ஒன்று இருந்தது. அவன் மென்மையாக சொன்னான், இல்லை, எனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்கவில்லை. வாழ்க்கை அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. பிறகு ஒரு கணம் நிறுத்திவிட்டு அவன் கேட்டான், ஆனால் நீ எப்படி இங்கே வந்தாய்? ஸ்ரேயா தன் முகத்தை சற்று திருப்பி கொண்டு சொன்னாள், நான் என் அப்பாவை இங்கே விட்டு செல்ல சொன்னேன். அவரும் விட்டு சென்றார். உங்கள் மனைவி உங்களுடைய அம்மா வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்பதில் உங்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. நான் இல்லாதது உங்களுக்கு அவ்வளவு நிம்மதி தந்திருக்கும் போல் இருக்கிறது. அவள் கோபத்துடன் சொன்னாலும் அவினாஷிற்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு நெருக்கம் தெரிந்தது. அவன் அவளது கண்களை உற்று நோக்கி மென்மையான குரலில் சொன்னான், உனக்கு எப்படி தெரியும்? நீ இல்லாமல் நான் எவ்வளவு அவதிப்பட்டேன் தெரியுமா? நான் அந்த தனிமையை மிகவும் கஷ்டப்பட்டு அனுபவித்தேன். இப்போது நீ திரும்பி வந்து விட்டாய். என் ஆன்மா அமைதி அடைந்தது போல உணர்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் சிறையா. உன்னை விட்டு ஒரு கணம் கூட என்னால் வாழ முடியாது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் உனக்கு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நான் உனக்கு கொடுத்த அத்தனை வழிகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே என்னை மன்னித்து விடு என்றான். அவனது கண்களில் கண்ணீரும் குரலில் உண்மையும் இருந்தது. அவன் தொடர்ந்து பேச பேச ஸ்ரேயாவின் முகத்தில் மெல்ல புன்னகை திரும்பியது. மாமியார் அவளை அழைத்து, மருமகளே, நீ வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவர் சொல்லி இருந்தார், மருமகளே, அவினாஷால் நீ இல்லாமல் வாழ முடியாது. அவன் என்னதான் சொன்னாலும் அவன் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறான். அதுதான் உண்மை. ஸ்ரேயாவாலும் இனி அவன் இல்லாமல் வாழ முடியாது. அதனால்தான் இன்று அவளை வீட்டில் விட்டு செல்லுமாறு தன் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டாள். அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று அவள் திட்டமிட்டிருந்தாள். ஆனால் அவன் மிகவும் தாமதமாக வந்ததால் அவனுக்காக காத்திருந்து அப்படியே உறங்கி போனாள். தயவு செய்து இனி என்னை விட்டு போகாதீர்கள் என்று அவனது தோளில் தலை சாய்த்து சொன்னாள். நீ என்னுடன் இப்படியே இருந்தால் நான் எங்கும் போக மாட்டேன் என்று அவினாஷ் மென்மையாக சொன்னான். ஸ்ரேயாவும் மெல்ல புன்னகைத்து, நீங்களும் என்னுடன் இப்படியே இருந்தால் நானும் எங்கும் போக மாட்டேன் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டு அவினாஷ் புன்னகைத்தான். அவன் அவளை நெருங்கி அணைத்து கொண்டான். ஸ்ரேயாவின் கோபம் அனைத்தும் அடுத்த கணமே பனியை போல உருகி மறைந்தது. அறையின் விளக்குகள் அணைந்தன. ஆனால் அவர்களுக்கு இடையில் இருந்த இருள் முற்றிலும் விலகியது. இப்போது அவர்களுக்கு இடையே நெருக்கமும் அமைதியும் மட்டுமே இருந்தது. நீ இல்லாமல் நான் முழுமையற்றவன். நீ என் அருகில் இருந்தால் அனைத்தும் நிறைவாக இருக்கிறது என்று அவினாஷ் மென்மையாக சொன்னான். அடுத்த நாள் அம்மா அவினாஷிடம் சொன்னார், அவினாஷ் மகனே, நீ எவ்வளவு சிரமப்பட்டாய் என்று எனக்கு தெரியும். உன்னை திருமணத்திற்கு வற்புறுத்த வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. ஆனால் நான் ஸ்ரேயாவின் திருமணத்திற்கு சென்றபோது அங்கே நடந்தவை என்னை ஆழமாக பாதித்தன. ஸ்ரேயா மிகவும் அப்பாவி பெண். அவளது குணம் மிகவும் நல்லது என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். உனக்கும் வேறு எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை. நீ யாரையாவது ஒருவரை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இவ்வளவு நல்ல ஒரு பெண் நம் வீட்டிற்கு வந்தால் அவளது வாழ்க்கை மேம்படும் என்று நான் நினைத்தேன். இல்லை என்றால் நம் சமுதாயம் பெண்களை விரல் நீட்டி பேச தயங்குவதில்லை. அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் இதன் காரணமாக நீங்கள் இருவரும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருப்பினும் இப்போது நீ ஸ்ரேயாவின் நல்ல குணங்களை கண்டு அவளை ஏற்றுக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவினாஷ் தனது அம்மாவை கட்டி அணைத்து சொன்னான், அம்மா, அந்த அவசரமும் கட்டாயமும் தான் எனக்கு கோபத்தை தந்தது. எல்லாம் திடீரென்று நடந்ததால் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கொஞ்சம் காலம் பிடித்தது என்று அவினாஷ் கூறினான். அம்மா சொன்னார், பரவாயில்லை மகனே,
சில நேரங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும். ஆனால் உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு கிடைத்து விட்டது. நீ ஸ்ரேயாவை காதலிக்க தொடங்கிவிட்டாய். அதைவிட அழகான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்போது ஸ்ரேயா மற்றும் அவினாஷின் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து காதலோடு வாழத் தொடங்கினார்கள். நண்பர்களே, நம் சமுதாயத்தில் சில தவறான எண்ணங்கள் உள்ளன. ஒரு திருமணம் முறிந்தால் அதற்கு அந்த பெண்தான் காரணம் என்று அவள் மீது பழி போடுகிறார்கள். ஆனால் ஒரு திருமணம் முறிவதற்கு எப்போதும் ஒரு பெண் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. அதே சமயம் நமது சமுதாயம் திருமணம் என்பது ஒரு உறவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களின் தனிப்பட்ட முடிவு. ஒருவரால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்றாலோ அல்லது அவர்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றாலோ அதுவும் அவர்களது சொந்த விருப்பமே. ஒரு நபரின் கௌரவத்தையோ அல்லது அந்தஸ்தையோ திருமணம் தீர்மானிப்பதில்லை. திருமணத்தை தாண்டி வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன. திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுக்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும். விருப்பம் இல்லாதவர்களை வற்புறுத்தக்கூடாது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.